ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேர்ல்டு சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேர்ல்டு சேனலில் நம்ம திண்டுக்கல் டு திருச்சி போகக்கூடிய பைபாஸ் ரோட்டுக்கு பக்கத்தில், அதாவது இன்னும் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரையில் இருந்து பக்கத்து ஊர்களுக்கு போகக்கூடிய மெயின் பஸ்ஸு ரோட்டு மேலே ஒரு 3 ஏக்கர் 17 சென்டில் ஒரு சூப்பரான தென்னந்தோப்பு வந்து விற்பனைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இடம் எக்ஸாக்டாக எங்கள்கிட்ட இருக்குது. இதோட ப்ரைஸ் என்ன, இதில் வேறு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த இடம் எக்ஸாக்டாக எங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை ஏரியாவில் தாங்க அமைஞ்சிருக்கு. அதாவது திருச்சி போகக்கூடிய பைபாஸ் ரோட்டில் இருந்து அதிகபட்சமே ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடத்த வந்து ரீச் ஆகிடலாம். அது மட்டும் இல்லாமல் வடமதுரையிலேருந்து பக்கத்து ஊர்களுக்கு போகக்கூடிய மெயின் பஸ்ஸு ரோடுங்க. அந்த பஸ்ஸு ரோட்டு மேலே ஒரு 3 ஏக்கர் 17 சென்ட் வந்து ஒரு சூப்பரான தென்னந்தோப்பு வந்து விற்பனைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து 2 சைடுமே வந்து ரோடு ஆக்சஸ் வந்து இருக்குது. இந்த தோட்டத்தில் வந்து ஒரு கேணி இருக்குது, ஃப்ரீ சர்வீஸ் வந்து கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 307 மரம் நல்ல காப்பில் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. வடமதுரையிலேருந்து டைரெக்டாக இந்த இடத்துக்கு வரதுக்கான மெயின் என்ட்ரன்ஸ் ரோடு வந்து இதுதான். இந்த விவசாய நிலத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏக்கருக்கு வந்து 50 லட்ச ரூபா ப்ரைஸ் வந்து கோட் பண்ணுறாங்க. விலையை பொறுத்த வரைக்கும் மார்ஜின் கிடையாதுங்க. விலையை நம்ம பேசி குறைச்சி வாங்கிக்கலாம். பிடிச்சிருக்குன்னா நேரடியாக வாங்க, விசிட் பண்ணி பாருங்கள். எங்களால் எவ்வளோ தூரம் விலையை நாங்கள் பேசி குறைச்சி வாங்கி தர முடியுமோ அவ்வளோ தூரம் விலையை நாங்கள் பேசி குறைச்சி வாங்கி தரதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். இன்றைக்கி திண்டுக்கல் மாவட்டத்தில் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான ஒரு தென்னந்தோப்பு வாங்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்குமே இந்த இடம் வந்து ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ்ன்னே சொல்லலாம். ஏன்னா ரோடு பேஸில் நமக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 350 அடியிலேருந்து ஒரு 500 அடி வரைக்கும் தாராளமாக ரோடு ஃப்ரண்டேஜோட நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இந்த இடத்தோட அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது நல்ல பாக்ஸ் சேஃப் ஸ்ட்ரக்சரில் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்க அப்படின்னா 10 to 12 வயசுக்குள்ளே நல்ல காப்பில் வந்து நமக்கு ஒரு 307 தென்னை மரம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு 40 to 60 இளம் தென்னங்கன்றுகளுமே நமக்கு வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் ஓவராலாக கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா எப்படி பார்த்தாலுமே வந்து ஒரு 370 மரம் வரைக்கும் நமக்கு வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்தோட மண் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல செம்மண் பூமியாக நமக்கு வந்து கிடச்சிருக்கு. நிறைய பேர் வந்து செம்மண் பூமிக்கு தான் அதிகமாக வந்து ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இடம் வந்து கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இடத்தோட அமைப்பை பொறுத்த வரைக்குமே நல்ல ஸ்கொயருங்க, நல்ல பாக்ஸ் சேஃபில் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அதே போல் இந்த தோட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கூலிங் சீட்டு போட்டு சின்னதாக ஒரு வீடுமே, அது மட்டும் இல்லாமல் ஆட்டு பண்ணை வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரியும் ஒரு செட்டப்பில் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இதில் வந்து வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் வந்து என்றைக்குமே குறையாதுங்க. அந்தளவுக்கு வந்து நல்ல ஒரு ஈல்டில் இருக்குது. போர் வந்து போட்டிருக்காங்க. போர் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. கேணியிலேருந்து மட்டுமே தண்ணி எடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து விவசாயம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உள்ளே பார்த்தோம் அப்படின்னா பைப்லைன் கனெக்ஷனாக இருக்கட்டும், இல்லை சொட்டு நீர் பாசனமாக இருக்கட்டும், எல்லாமே A to Z வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் இந்த தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாங்கிட்டு அப்படியே வந்து யூஸ் பண்ண முடியும். இதில் நீங்கள் எந்த ஒரு ஒர்க்குமே பண்ண வேண்டிய அவசியங்கள் வந்து கிடையாது. அது மட்டும் இல்லாமல் வேலையாட்களை போட்டு நம்ம வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மந்த்லி அவங்களுக்கு ஒரு 10,000 ரூபா மட்டும் கொடுத்தா போதும். அவங்களே வந்து பக்கத்தில் ஆட்கள்லாம் இருக்காங்க, தோட்டத்தை வந்து பராமரிச்சுக்குவாங்க. உங்களோட ஐடியாவுக்கு தகுந்த மாதிரியும் இந்த தோட்டத்தை வந்து நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி மண் வளமாக இருக்கட்டும், இல்லை வாட்டர் ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும், எல்லாமே A to Z வந்து பக்காவாக இருக்குது. இந்த இடத்துக்கான கையெழுத்து அப்படின்னு பார்க்கும்போது சிங்கிள் ஓனர் தான். டாக்குமெண்ட் எல்லாமே நமக்கு வந்து ப்ராப்பராக வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும். உள்ளே வந்து ஒரு 40 to 60 தென்னை மரம் இருக்குது, மாமரம் வந்து வச்சுருக்காங்க, அதே போல் கொய்யா மரம் வச்சுருக்காங்க, முருங்கை மரம்லாம் வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே கலந்த மீனிக்க தோட்டம் வந்து நமக்கு வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மரத்தில் இருக்கக்கூடிய காப்பு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஈல்டுலேயே நமக்கு வந்து கிடச்சிருக்கு. வீடியோவில் காட்டுறேன், பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும். இந்த பாருங்கள், இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து எடுத்தாங்க. இன்னும் வந்து ஒரு 20 நாள் to 30 நாளுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஈல்டுலேயே நமக்கு வந்து கிடச்சிரும். அதே போல் இந்த இடத்துக்கான ஒரு முக்கியமான ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்துலேயே வந்து ஃப்ளாட்லாம் பிரிச்சுருக்காங்க. இன்றைக்கி வடமதுரை ஜோனில் வந்து கிட்டத்தட்ட வந்து 4-5 ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஃப்ளாட் பிரித்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப நார்மலாக இப்போ நீங்கள் இந்த இடத்த வாங்கிட்டு இப்போ உடனே ஃப்ளாட் பிரித்தா கூட எப்படி பார்த்தாலும் ஒரு 350 ரூபாயிலேருந்து 500 ரூபா வரைக்கும் ஃப்ளாட் பிரிச்சிங்க அப்படின்னா சேல்ஸ் பண்ண முடியும். அதுக்கு தகுந்த மாதிரியும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான தோட்டத்தை தான் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் வந்து ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்த பற்றி ஃபர்தர் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இல்லை விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக நம்மளுடைய சேனலுக்கு வந்து கால் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் திண்டுக்கல் மாவட்டத்தில் இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்டயோ இல்லை உங்கள்கிட்ட இந்த மாதிரி இடங்கள் இருக்குது அப்படின்னா தாராளமாக நம்மளுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள். நாங்களே வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி 1 மந்த்துக்குள்ளே சேல்ஸ் பண்ணி கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் மேக்ஸிமம் வந்து லேண்டு விற்கிற அத்தனை பேருமே வந்து டாக்குமெண்ட் எல்லாம் ப்ராப்பராக வச்சுருக்குங்க. அதே போல் வந்து ஈசி
சர்வேரை கூப்பிட்டு அளக்கிறது, இந்த வேலைகள் எல்லாத்தையும் ப்ராப்பராக முடிச்சிட்டிங்கன்னா உடனே முடியும். ஏன்னா இதை ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம பதிவு பண்ணுறதுக்கான காரணம் லேண்டு விற்கிறவங்க பண்ணக்கூடிய ஒரு மேஜர் மிஸ்டேக்கே இதுதான். இதனால உங்களுக்கும் வந்து காலதாமதமாகும், எங்களுக்கும் வந்து நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, பையருக்கு இருக்குது. இதை மட்டும் கவனத்தில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது இந்த இடத்தோட கேணி தான். கேணியை பொறுத்த வரைக்கும் தண்ணி வந்து நமக்கு மேலாப்படி கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 60 அடியிலேருந்து ஒரு 80 அடி டெப்த்து வரைக்குமே வந்து கேணியில் வந்து ஆழம் இருக்குது. தண்ணியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உடனே குடிக்கலாம், ஆரோ வாட்டர்லாம் போடணுங்கிறது இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு தண்ணி வந்து ஸ்வீட்டாகவே இருக்குது. நாங்கள் குடிச்சு பார்த்துட்டு தான் உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்கிறோம். இந்த இடத்த பற்றி ஆல்மோஸ்ட் எல்லா விஷயமே சொல்லிட்டேன். ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்து வந்துட்டோம். இது வரைக்கும் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து வியூவர்ஸுக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் மற்றும் வெளிநாட்டு நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீம் வேர்ல்டு சேனல். நன்றி, வணக்கம்.